நெறைய பேர் வராங்க. ஆனா, வர்ற எல்லாரும் அந்த இலக்கை அடையறது இல்ல. ரொம்ப கம்மியானவங்க தான் அந்த இலக்கை அடையறாங்க. வர்றது ஒரு அழகான விஷயம். ஆனா, வந்தவங்க கண்டிப்பா அந்த இலக்கை அடையணும். இலக்குங்கிறது முழுமையா கரைஞ்சு போறது. Whom? ஒரு காலத்துல யாரோ ஒருத்தரால நம்ம இங்க அழைக்கப்பட்டோம். ஒரு காலத்துல இங்க இருக்கிறத ரொம்ப சிறப்பா உணர்ந்தோம். அதுக்கப்புறம் இது. ஆரம்பிக்கிற எந்த ஒரு விஷயமும் ஒரு முழுமை அடையணும். எதையுமே ஆரம்பிச்ச நிலையிலேயே விட்டு வைக்கிறதுக்காக அது ஆரம்பிக்கப்படல. நம்ம முன்னோர்கள் இத எப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருப்பீங்க. முதல்ல பிரம்மா, அப்புறம் விஷ்ணு, அப்புறம் தான் சிவன். சிவன் தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தவரா கருதப்படுறாரு. அவர் உயர்ந்தவர் ஏன்னா அவர் படைச்சார்ன்னு இல்ல. அவர் எல்லாத்தையும் அழிச்சாரு. சிவனோட நோக்கம் படைக்கிறது இல்ல. அவர் படைப்புக்கான ஒரு களத்த தயார் செஞ்சாரு. அது எப்படி? எப்படின்னா, உருவாக்கப்பட்ட எல்லாத்தையுமே தரைமட்டமாக்குறது மூலமா. ரிஷிகேஷ் சிவனோட நகரம். புரியுதுங்களா? அது எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கான நகரம். இந்த கங்கை ஒரு அடையாளமா சொல்லணும்னா, இது சிவனோட நெற்றியிலிருந்து வெளிப்படுது. எதையாவது ஆரம்பிக்கிறதுக்கும், தொடங்குறதுக்கும் எத்தனையோ நகரங்கள் இருக்கு. ஆனா இங்க வர்றது எதுக்குன்னா, நிற்கிறதுக்காக. ரிஷிகேஷ்ங்கிறது இன்னொரு ஆரம்பமா மாறிடக்கூடாது. நமக்கு தான் ஏற்கனவே நெறைய ஆரம்பங்கள் இருக்கே! இல்லையா? ஒரு புது புத்தகத்தை படிக்கிறோம். அது ஒரு ஆரம்பம். ஒரு புது மனுஷிய சந்திக்கிறோம். அது ஒரு ஆரம்பம். ஒரு புது படம் பார்க்குறோம். அதுவும் ஒரு ஆரம்பம் தான். இப்படி எவ்வளவோ ஆரம்பங்கள். எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல முடிவுக்கு வரணும். அப்படி முடியறதுக்கு ரிஷிகேஷ விட ஒரு சிறந்த இடம் வேற இல்ல. நீங்க ஏற்கனவே பிரம்மா, விஷ்ணுவை எல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போ சிவனை சந்திக்க வேண்டிய நேரம். புரியுதுங்களா? இதுவும் நல்லதுதான். ஏன்னா மத்த எல்லா தெய்வங்களையும் கடந்து வந்த பிறகு தான் கடைசியா நம்ம சிவன வந்து அடையறோம். ஆனா, சிவன சந்திக்காம, மத்த எல்லா சாமி, கடவுள், சுவாமிஜி, குருன்னு இவங்கள மட்டும் பார்த்துட்டு இருந்தா, ரிஷிகேஷ் வந்ததே அர்த்தமில்லாம போயிடும். இல்லையா? சிவன் தான் அந்த முழுமையான அழிப்பு. அது ஒரு முற்றுப்புள்ளி. ஒவ்வொரு முற்றுப்புள்ளியும் ஒரு தளம். முடிவில்லாத பேரண்டங்கள் உருவாகிறதுக்கான ஒரு தளம். இந்த கங்கை ஒரு அடையாளமா எத குறிக்குதுன்னா, இது ஓட்டத்தை இல்ல, ஒரு அசைவின்மைய குறிக்குது. இது எங்கிருந்தோ வருதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னா,
இது அந்த அசைவின்மையிலிருந்து, அந்த வெறுமையிலிருந்து வருது. அப்படின்னா எல்லாம் அடங்கி போற இடம். இந்த பிரம்மா, விஷ்ணு இவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறத சிவன் அவ்வளவா விரும்புறதில்ல. உங்களுக்கு நம்ம புராண கதைகள் ஓரளவுக்கு தெரியும் தானே? அவங்கள பத்தி கேட்டிருக்கீங்களா? சிவன் அவங்கள ஒரு குழந்தை மாரி தான் நடத்துவார். சில நேரங்கள்ல அவங்களுக்குள்ள வர்ற சின்ன சின்ன சண்டைகள தீர்த்துக்க கூட சிவன் கிட்ட தான் ஓடி வருவாங்கன்னு புராணங்கள் சொல்லுது. அப்புறம் சிவன் அவங்களுக்கு ஒரு நல்ல அடிய கொடுப்பாரு. இந்த விஷயமெல்லாம் இந்த தொடங்குறது, அப்புறம் வர்றது, அப்புறம் சிந்திக்கிறது, எதையாவது அப்படியே தொடர்ச்சியா கொண்டு போறது, அத தக்க வச்சுக்கிறது, அப்புறம் இருக்கிறது, இதெல்லாம் தான். சரி, அப்புறம் என்ன? சிவன், விஷ்ணு இவங்களுக்கு இடையில நடக்கிற இதெல்லாம் ஒரு விளையாட்டான விஷயம் தான். விஷயம் எப்போ தீவிரமடையுதோ அந்த நொடியே எப்போ அது யாரோட ஆதிக்கமாவோ மாறுதோ, அப்போ ஒரு கண் இமைப்புல, அதுவும் எந்த கண்? அந்த 3வது கண். சிவனோட ஒரு சின்ன கண் அசைவு போதும். போதும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவார். ரிஷிகேஷ். நான் ரிஷிகேஷ். ரிஷிகேஷ்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அந்த வெறுமை தான் ரிஷிகேஷ். உங்களை பொறுத்தவரை ரிஷிகேஷ் என்னன்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு இது ஏதோ ஒரு இடமா தெரியுதா? அப்படின்னா நீங்க சிவனை தள்ளி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க சிவனை காக்க வச்சிருக்கீங்க. இதை தாண்டி வேற எதை சொல்றதுக்கும். அங்க சிவன் இருப்பாரு. சொல்லப்போனா இது ஒரே ஒரு விஷயம்தான். நல்லபடியா முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நேரம் வரும். அதனால தான் சில பேர் அந்த இலக்கை அடையறாங்க. மத்தவங்க அடையறது இல்ல. ஏன்னா அவங்க பாதியிலேயே போயிடுறாங்க. அதனால வர்றதை நிறுத்தாதீங்க. அந்த இலக்கை அடைஞ்சாதான் சந்தோஷம். அதுவரை கிளம்பிடாதீங்க.